வந்து கொட்டி கிழங்கு பிடுங்கி வந்து வறுத்து சாப்பிட போகிறோம். பாருங்க செம்ம கிழங்கு இதில் இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக எடுத்துக்கங்க. கிழங்கு போட்டுருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொட்டி கிழங்கு பிடுங்கி அதை வந்து வறுத்து சாப்பிட போகிறோம். நம்ம கொட்டி கிழங்கு வந்து பிடுங்குறதுக்கு வந்து நம்ம கம்மாக்காடிக்கு வந்திருக்கோம். தண்ணி வந்து எங்கேயும் அளவுக்கு அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் தான் வந்து இந்த கிழங்கு வந்து வரும். அதனால் வந்து நம்ம கம்மாய்க்கு வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம வந்து பிடுங்குற பார்க்கலாம் எப்படின்னு. ஜாருங்க நானும் தக்காளி வந்திருக்கோம் இருக்குது. ஜாருங்க இதை வச்சு தான் வந்து தோண்ட போகிறோம். இது வந்து என்னன்னா இது பேர் என்னன்னா களைக்கொட்டு வச்சு தான் கொத்த போகிறோம். நோண்டி போயிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏகப்பட்ட கிழங்குலாம் இருக்குது. நிறைய கம்மியாக இருக்கு. ஆனால் என்ன கம்மியாக குத்து உள்ளே இறங்க மாட்டாங்க. அம்மா வந்து குத்து மீன்லாம் பிடிக்க முடியாது. அதனால் மீன் பிடிக்கிற வீடியோ லேட்டாக வரும். ஆனால் சின்னமாக இருக்கும். ஆனால் இங்கே சும்மா கொத்தி பார்ப்போம். அதை கொத்தி பாருங்க. கொத்தின கிழங்கு இருக்கும். நீ எதுவும் பேச. ஓகே, இங்கே கொத்தி பார்ப்போம். கிழங்கு சின்னமாக இருக்கு பெருசாக இருக்கான்னு. கொத்துறா தக்காளி. கிழங்கு இருக்காதுல்ல, பூ பூத்துருக்கோம்ல, அதில் தான் கிழங்கு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். இவ்வளோ பெருசாக இருக்குது. இதான் கிழங்கு சின்ன கிழங்கா இருக்குது. வானம் வந்து பெரிய இதுவாக இருக்கும். பாருங்கள், செடியை பாருங்கள். பூ வச்சுக்கணும், அப்போ தான் நிறையா இருக்கும் கிழங்கு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போமா, அதில் வந்து நம்ம இது மசாலா பண்ணியிருக்க மாட்டோம். சும்மா உப்பு போட்டு அவுச்சிருப்பேன் தண்ணியில். இன்றைக்கி வந்து மசாலா பண்ண போகிறோம். கிழங்கு தோண்டு இருக்கா? கிழங்கு அந்த பூ சின்ன கிழங்கா இருக்கு. கிழஞ்சி பாருங்க எவ்வளோ சின்னமாக இருக்குன்னு. இதுதான் சைஸு, இது இருக்காது. இல்லை இதோட என்ன வந்து ரொம்ப நட்டு வரைக்கும் வரும்டா. கரெக்டாக ஒரு விரல் தண்டி வரைக்கும் வரும். நான் பார்த்துருக்கேன். நீ வேணால் பார்க்கலஞ்சு இல்லைன்னா முளைக்காதுன்னு இல்லை. அது அந்த சைஸு. அந்த பையை எடுத்து உள்ளே போட்டுக்க. நண்பர்களே இங்கே வாங்க, தண்ணி வந்து இருக்கிற இடத்துக்குள்ள போவோம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு. கம்மாங்கிலேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே பாதை நடந்து வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். இப்போ வந்து வண்டி கொண்டாந்து இங்கே போட்டிருக்கோம். அது வரைக்கும் தண்ணி பாருங்க எவ்வளோதான் உள்ளே போயிடுச்சுன்னு. இந்த இருக்குது நிறையா. இதில் வாங்க சக்க பிடிக்கிறா செருக்குல பாருக்கு. கிழங்கு இல்லை என்னக்கா? ஜார் வேறு விளாட்டு இல்லைன்னு சொன்னேன். இந்த இப்போ தான் வந்து கிழங்கு வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா நெட்டாக போயிருக்கு. அதுக்குள்ளே நம்ம தோண்டித்தான். இந்த பை ஐயா கொண்டா நான் வச்சுக்கிறேன். யாருங்க மக்களே, நான் கொட்டி கிழங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கு வந்து 1-2 தான் இருக்கும். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எல்லா செடியும் தோண்டி பிடுங்குற மாதிரி இருக்கும். இருந்தால் ஒரு செடி இருக்காரு. என்ன ரொம்ப புதுசாக இருக்குடா. எடுத்து போடு நல்லா இருக்கும். ரொம்ப துண்டா இருக்கா. பிஞ்சு சூப்பராக இருக்கும். அப்படியே திங்கிற கிடக்கும் போய் வாழ்க்கையில பேர்ஸ்னா கடைசி இருக்கணும். பிடிச்சிக்கிச்சா செருப்பு பிடிச்சிக்கிச்சா சக்குன்னு எடுக்குது. செருப்பு காலி போட்டு வந்துடுறாங்கண்ணே. போட்டுவா மாற்றி விட்டுது. செருப்பு நான் தூக்கி போட்டு வந்துடுவான். அது கணக்கட்ட அப்புறம் மாற்றி வந்து எடுத்துக்குவேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈச்சங்கத்தில் வந்து ஈச்சம்பூ வந்துருக்குது. அதை அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அது வந்து கிழங்கு வரும். சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். தக்காளி பிடுங்குற மாதிரிங்க. அந்த பிடிங்கிட்டேன். அதை காமி, அடியில் காமி. கையெல்லாம் மண்ணாக வேறு இருக்குது. அதனால் மேலே தானே சாப்பிட போகிறோம். இந்த இருங்க, இது அடியில் இந்த மாதிரி இருக்குன்னா அதை கடிச்சு இருந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். புதுண்ட வாடா, அதை காய்ச்சிட்டோம்டா. பவுடர் மாதிரி கொட்டுது. அது பவுடர், அது இருந்தால் நம்ம பிடுங்க வரும். பவுடர் என்ன பிடுங்க வராது. அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். தின்னு பார்ப்போமா? உனக்கு 2 எனக்கு 2. நாளுக்கு 2 வேறுங்க. 2 எனக்கு 2 பயங்கரமாக இருக்குது. இனிப்பாக இருக்குது நல்லா. அது கிழங்கு இருக்கும். ஒட்டக்கூடாது. சரி வாங்க போவோம். வரியா? நண்பர்களே இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு பிடிங்கிருக்கோம். நீங்கள் எடுத்துக்காமி இந்த இருக்காரு. இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன தான் இருக்குது கிழங்கு. இதான் பார்த்தீங்கன்னா வந்து பிடுங்கணும். இங்கே வேண்டா, இந்த பாருங்க, இந்த பையன் இது ஃபுல்லாகவே கிடக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிழங்காக தான் இருக்குது. இதுதான் பிடிங்க வந்து சமைக்க போகிறோம்.
என்ன தண்ணி வத்த அந்த கிழங்கு வரல. கிழங்கு தண்ணி வத்த அந்த கிழங்கு சுருங்கிருச்சு. வாங்க போய் பார்ப்போமா. கிழங்கு வத்திச்சுல அது முளைக்காது. நடுக்கு அடுக்க இது முளைச்சிருக்கு. என்னது கருது முளைச்சிருக்கா? என்னடா இது மட்டும் முளைச்சிக்கா காமியதை இங்கே பாருங்க. நெல் முளைச்சிருக்கு நடு கம்மாக்கில். ஒன்று மட்டும் எப்படி வந்திருக்கான்? சரி கருது பறஞ்சிருச்சு இருந்தா. நெல் இங்கே பாருங்க. அதான் நெல் வந்துருச்சு. சரி அது வாட்டில் இருக்கட்டும். அது எப்படி இருக்கும்? எப்படியாச்சும் வந்துருக்கேன். சின்ன கிழங்கா இருக்குது. புடுங்க சின்ன பரவாயில்ல சென்டர்லாம் இங்கே வருங்க. நண்டா பாருங்க. நண்டை பாருங்க. கொத்திடுவா போட்டு வெட்டி போட்ட நண்டை. ஏ பாவமான பாவமான அது என்ன பிறந்தவர் இங்கே இருங்க. ஒட்டில் வந்து நல்லா வட்டி இருக்கு. வட்டி தச்சிருக்கு. சரி நான் வந்து கிழங்கு போகாமல் ஆப்போசிட்டில் அடிச்சேன். நண்டை வெட்டி விட்டேன். முதுகில் விழுந்துச்சு. சரி உசுரோட அது சாகாதுற. தண்ணிக்குள்ள விட்டுறேன். அது செத்து போயிடும். சாகாது. அதுக்கு பொந்து அங்கே நாடி போணுச்சு மக்களே. நான் வந்து பொந்துக்கு ஆப்போசிட் வெட்டேன். நண்டுக்கு முன்னாடி இப்படி வெட்டினேன். அது முதுகுலே போடுச்சு. முதுகில் இல்லை காலில் கரெக்டாக இந்த காலை காணு. ஒரு கால் தான் இருக்குது. அது ஒரு கால் காலி ஆயிடுச்சு. மண் நல்லா ஈட்டு காஞ்சிடுச்சா. ஈரை நல்லா வத்திடுச்சு. மிச்சம் இவ்வளோ பெரிய கிழங்குன்னு வரா. மிச்சம் வரா டே. மிச்சம் இருக்கலாங்க வர. இங்கே 2-3 இருக்குது. அதில் கொடுத்தாங்க அப்படியே சொல்ல முடிச்சு. போடு இருக்குடா. இதை வச்சு எடுப்போம்டா. இதை வச்சு எடுப்போம்டா. அதை வெட்டி போடுவோம். பார்த்தியா சைடுலாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். காலில் வெட்டி போடாத. வெட்டோட விடு. சரி நிறையா பக்கத்து வச்சுருக்கா அதில் கிழங்கு. பாரு இங்கே வார். இந்த வார். இதை போட்டது கேமரா இருக்குடா. அது போட்டு விட்டுறாத நீ மாட்டுக்க. ஏன் பாரு இருக்கும் பாரு. இங்கே ரெஸ்ட் பாரு. இங்கே அப்படியே காமி பெருசாக அடியா கிழங்கு. நீ தோன்றா நீ இந்தரா. இது நல்லா இருக்கடா. இதை வச்சுக்கடா. களைக்கோட்டு களைக்கோட்டது முடியாது. அதை வச்சா ஒரே கொத்துதேன் வெளியில் வந்துடுறான். என்ன நீ கொத்துற நீ? ஏன் நீ என்ன கிழங்கு சொன்னேன்? அப்பா நான் பார் பின்னி பொடி பின்னா நீ கிழங்கு காணு. என்ன பேசுனேன் கிழங்கு பாரு. இத்துடாக்கு பரவாயில்ல. அந்த சைடில் தோண்டா. அந்த சைடு அதில் தோண்டா பெருசாக இருக்குடா. எடுத்துக்க. இது இந்த கிழங்கு பிடின்னு போவோம். 2 செடி மொத்தம் மாட்டியாச்சு. இங்கே பார் 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 நல்லா பார். எத்தனை கிழங்கு இருக்கு பாத்தியா? எத்தனை கிழங்கு இருக்கு? ஒன்றே ஒன்று இருக்குது. ஒன்று இருக்கும். ஒன்று தான் இருக்குது. அந்த அதே நான் எடுத்துட்டேன்டா. ஒன்று தான் இருக்குது. இந்த இது என்ன? அது இன்னொரு செடியில் உள்ளது. 2 செடி ஒட்டி இருந்துச்சுடா. அதெல்லாம் இல்லை பேச்சே இல்லை கணக்கே இல்லை. இங்கே இந்த இன்னொன்று இந்த இருக்குன்னு போய் உடச்சிட்டான்டா. அஞ்சு உடச்சிட்டான்டா. அதையும் உடச்சு இன்னொரு கிழங்கு இருக்குடா அதில். நான் சொன்னேன் வெட்ட வேண்டியது நமக்கு. நான் தான் கொத்துறேன்னு சொல்லி நீ நீ கிழங்கு எடுத்துக்க. நீ கிழங்கு எடுத்த இது என்ன ஒடிஞ்சுக்கிச்சுடா. ஒடிஞ்சுக்கிச்சுனா இல்லை நீ பேசாத. நீ எதுவும் பேசாத. கோச்சிக்காதீங்க. கிழங்கு எடுக்க விட்டு உடனே கிழங்கு எடுத்துட்டேன். ஆமா சரி அதே மாதிரி கிழங்கு அந்த இருக்காரு. அதே 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 நான் பார்க்க முதல்ல பாருப்ப போடு. பாருப்ப இன்னும் மண்பூச்சியாக இருக்குது. இங்கே நத்த மகன் எவ்வளோ இருக்குது? இங்கே நத்தை எல்லாம் தண்ணியில் விடு. நாளை பின்னா பிடிச்சிக்கோ. நத்தை திங்கிற உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஐயா கிழங்கு இல்லையா அதில்? ஒரு கிழங்கு வருது இங்கே. கொண்டா
இப்போ தோணுனா அலசிக்க இரா அலசிக்கிட்டு வந்துடுறேன்டா யாரியா அதே கொண்டா மொக்கையா அடைச்சிடு கேட்ட பசங்க வெள்ள புள்ளு போட்டு கொண்டா 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 ஐயோ போட்டு அடைக்கல அதான் அதுக்குள்ள விழுந்துச்சுடா இதுக்குள்ள பிடுங்கண்ணா மக்களே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்திருக்கு இது அடைச்சிட்டாங்க உங்களுக்கு பாருங்க செம்ம கிழங்கு இதில் சரி நாங்கள் பிடிங்கிட்டு நாங்கள் வந்து சமைக்கும் போது காமிக்கிறோம் இப்போ பிடுங்கினாலே வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கோம் அதனால் பிடிங்கிட்டு எங்களுக்கு சமைக்கும் போது கண்டினியூ பண்ணுறோம் சமைக்கிறதுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சூப்பர் லொக்கேஷன் இந்த லொக்கேஷன்மா இன்னும் எனக்கு பித்திக்க இங்கே காமி பித்திரிக்க கபடி இப்படி எல்லாம் விளாடுந்து அதை போட்டுறங்க இல்லை குழி நல்லா தான் சூப்பராக இந்த ஏரியா அடுப்பேன் சென்டரில் போடு கல் வேணுமே கல் நடத்த வச்சுக்கணும் 2 கடைசி வச்சுக்கோ 2 கடைசி வச்சுக்கோ அப்படியும் கட்டையே சரி ரைட்டு இடம் சூப்பர் இங்கே நேகலை பற்றி எப்படின்னு நல்லா தான் இருக்குது முதல்ல அதை அலசிக்க வந்துடணும் நல்லா கூடையில் கொட்டி அலசிக்குவேன் இப்போ கூடையில் கொட்டுறோம்னா மண்ணெலாம் அடியில் போயிடும் கிழங்கு மேலே இருக்கான் பையோட வச்சு அலசணும்னா வந்து மண் போகாது போகிற வழி இல்லையே பிளாஸ்டிக் வரல இங்கே உள்ளக்க பாரு கிழங்கு வீடு வருது ரைட்டு போயிட்டு வருதுனே மண்ணு பூரா எடுத்துறேன் இங்கே இருங்க முதல் எவ்வளோ மண்ணா கிழங்கு கிழங்கு இது போதும் அழகாகும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா அந்த புடுங்கினோம்ல இதில் வந்து நிறைய வேர் இருக்கும் அந்த வேர் வந்து நம்ம சுத்தமாக வந்து எடுத்துடணும் இந்த மாதிரி கைனாலேருந்தே எடுக்க முடியாது அலசனா வந்து போகாது அலசனா மண் மட்டும்தான் போகும் அதனால் வந்துன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் தோடு போகுது இங்கே சொல்கிற கீழே இது வாரு தோடு போகுது நான் பிரச்சனை வந்து செதை மொத்தமே போகுது இங்கே இந்த மாதிரி எடுக்கணும் நெஞ்சாருங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் ஓகே நம்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு வந்து அலசி நல்லா எடுத்துட்டேன் வேர்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக எடுத்துக்கங்க அடுத்து வந்து வெங்காயம் வெட்டிக்க போகிறோம் அதை வந்து வெங்காயம் வெட்டணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடுப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து கல் இல்லை அதனால் குழி தோண்டிக்கிறோம் குழி தோன்றியாடா தோண்டிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பை ரெடி ஆகிடுச்சு சட்டியை வச்சுக்கிடுவோம் கப்பாரா ஓகே இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்குருவோம் பாருங்க போடாத இன்னும் என்ன எதுவும் இல்லை போதும்டா அது நல்லா ஸ்கூல் ஏறிடும்டா அந்த பொரியுது வேறு இன்னும் அப்படி போட்டோம் எந்த ஸ்கூல் ஏற தான் பொரியும் டப்ப டப்பா போட்டானே கிடையாது அடுத்து அந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் மக்களே வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்குவோம் எல்லாம் கூடையில் வெட்டி வச்சுட்டேன் அந்த பையன் போடு கரெக்டாக இருக்கும் இல்லை வெடிக்கணும் போட்டு பார்ப்போம் வெடிக்குதாம வெடிக்கலையா இது வெடிக்காது கடுகு வெடிக்கும்டா இது நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா நல்லா வெடிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நான் வதக்கிற ஆளு பார்த்துங்க நான் உங்க யாரே வதக்கிற தக்காளி பின்னி பொடி பண்ணி தக்காளி இல்லை வெங்காயம் இருக்காது இப்போ நல்லா வதங்குது எல்லா வெங்காயம் எல்லா வெங்காயம் போட்டுக்குவோம் என்ன பார்த்தா எனக்கு இந்த வசமா விறகு எடுத்து ரெடியாக வச்சுக்க ரொம்ப இருக்கும் இவ்வளோ தான் ஆச்சு கருவா போதுரா சுற்றி கறிகிற மாதிரி இருக்கும் பாருங்க கறியாது கம்மாயா இருக்க எடுத்து போட்டு கறிக்கணும் கறியாதியா இப்போ நம்ம கிழங்க போட்டுக்கலாம் மசாலாவோட ஆனால் போட்டுக்கிட்டேன் சரி வச்சு தான் வச்சு கிண்டிக்கிறோம் கிழங்க போட்டாச்சு இப்போ நல்லா கிண்டி வதக்கிக்கிறோம் நல்லா இந்த எண்ணெயெலாம் நல்லா வேகணும் பாருங்க ஒரு 5 நிமிஷம் வெந்துடும் சும்மா நீ கூட மட்டும் போடு உனக்கு இருக்கு போதும் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம் கொஞ்சம் கிழங்கு வந்து அழகாக வந்துருச்சு லைட்டாக வந்து மஞ்சள் பொடி அடி பிடிக்குது வேறு கலர் கொஞ்சம் வரலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓவரா போட்டி அப்புறம் என்ன போடு அப்புறம் என்ன போடு போட்டு அடுத்த வந்து ஸ்விம் பண்ணுவாங்களே பாருங்களே எப்படி பாருங்க மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக தானே வேண்டாம் பூண்டு போட்டு அது கலர் மாறி போச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பிடிக்கலையா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுப்பை தள்ள போகிறடா நீங்கள் முடிச்சு இதில் அப்படி வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம் இல்லை நீ கிண்டு சரியும் இல்லை இது போட்டு கிண்டு எதுவா போதுமாண்ணா அப்படியே கொட்டியா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு கொட்டியா போதும்ல பத்தாதியா போதும் சும்மா என்ன கேளு
கரம் மசாலா போட்டோமா, அடுத்து வந்து கொஞ்சம் மிளகா பொடி போட்டோம். அதே அப்படி முடி போடு ஐயோ சூப்பராக வரப்பு நானே கொடுங்க, நான் கேட்டா இந்த கிட்டப்பா இங்கே சாட்டியை கிண்டுறேன் நான் கவுத்துற போகிறேன். என்ன அல்லையா இன்னும் உன் கையில் வரவே இல்லை. உரப்பு திங்க முடியாதா, சும்மா இருங்க. நான் உரப்பத்து நீ வை நீ திம்ப நான் திங்க முடியுமா? நீ திங்க நான் திங்கிறேன். போதும் போதும் போதும். நல்லா அப்படி போட்டான் நல்லா. இது வேற கலரை பாரா அப்படியே. ஐயோ பத்தாதியா, ஐயோ ஐயோ பத்தாதியா கலரை பாரா. நீ திங்க முடியுமா? என்னடா அதை பத்தாதி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மூணு போட்டு. ஐயோ சும்மா இரு நீ. சிம்பிட்டு கும்பிட்டு இவனை அள்ளி அப்படி கொட்டிடுவேனே முட்டைக்கு. நல்லா வந்துருச்சு. வந்து இறக்கி போகிறான். ஆல்ரெடி எடுத்த வழியாக கட்டாயி போச்சு தான் திரும்ப எடுத்துக்கிட்டான். கீழே கொட்டாது. ஏன் கீழே கொட்டுற? கங்கு சுடுதுடா. இதான் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டி கிழங்கு வறுவல். எண்ணெய் வந்து கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. வறுத்தது கொஞ்சம் செட்டி வறுவல்றா. அப்புறம் வறுவல்லாம் அப்புறம் வறுத்ததான் வறுவல். சட்டி இறக்கிடுமா? சட்டி எல்லாம் இறக்கிட்டு கீழே இறக்கிட்டு ஓகே. கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் திக்குன்னு எரிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன். கைதான் சுடுது. கலர் வந்து கொஞ்சம் சேப்பு கலராக இருக்கும் போது கண்ணை நெருப்பு படிச்சுக்குவோம். கறி அந்த யாருங்க வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய கொட்டிக்கிழங்கு வந்து நல்லா சமைச்சு ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்க நம்மளுடைய வறுவல் வந்துருக்கு. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். சாப்பிடுவோமா? இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. என்ன வச்சு மாறியா கவலை இன்னும் வறுத்தா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க என்ன போட்டு பயங்கரமாக அல்டிமேட் தான். வெங்காயம் கறி இருக்கு. எண்ணெய் வந்து கூட எடுத்துட்டீங்க. வேற நீ வெங்காயம் மட்டும் தடையாமல் தெரியாமல் கருப்பாக இருக்காரு. ஆனால் கிழங்கு பயங்கரமாக இருந்துருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. அதில் யானில் வீட்டு பார்த்து நெருப்பு எடுத்துவிட்டு இந்த வெங்காயம் கட்டு விட்டதே வரதேன். நீங்கள் மாற்ற வேலைதான். வெங்காயம் நல்லா தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, அதையும் சாப்பிட்டு முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். பாய் பாய்.